चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 2/5/1982 விசேஷ சுயசரிதையை, அதாவது வாழ்க்கை கதையை உருவாக்குவதற்கான ஆதாரம் எப்பொழுதும் முன்னேறும் கலை. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையின் என்ன என்ன எதிர்காலத்தின் ரேகைகள் இருக்கின்றன, எப்பொழுதும் ஒரே சீராக முன்னேற்றத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறதா? அந்த மாதிரி 2 விதமான ரேகை, அதாவது வாழ்க்கையின் லீலை தென்பட்டது. எப்பொழுது ஏற்றத்திற்கு பிறகு ஏதாவது காரணமாக ஏறும் கலைக்கு பதிலாக இறங்கும் கலையில் வருகிறார்கள் என்றால், இறங்குவதின் பிரபாவமும் தன் பக்கம் இழுக்கிறது. பல காலத்தின் ஏறும் கலை பல காலத்தின் பிராப்தியை செய்விக்கின்றது. சகஜயோகி வாழ்க்கை உள்ளவர்கள் எப்பொழுதும் தந்தையின் நெருக்கம் மற்றும் துணையை அனுபவம் செய்கின்றார்கள். எப்பொழுது தன்னை அனைத்து சக்திகளிலும் மாஸ்டர் என புரிந்து கொள்வதினால் சகஜமாக நினைவு சொரூபமாகி விடுகிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலை அல்லது சோதனை வந்தாலும் எப்பொழுதும் தன்னை விக்ன விநாசக், தடைகளை அளிப்பவர் என்று அனுபவம் செய்கிறார்கள். எப்பொழுதும் ஏறும் கலை, அதாவது எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளையும் அடைந்திருப்பவர். மேலும் ஏறிய பிறகு இறங்கி அதன் பிறகு ஏறுபவர்கள், இழந்ததை மீண்டும் அடைபவர்கள். இந்த மாதிரி இறங்கி பிறகு ஏறும் ஆத்மாக்கள் அடைந்தோம் ஆனால் இழந்து விட்டோம் என்ற அனுபவம் செய்கிறார்கள். அடைந்ததின் அனுபவியாக இருக்கும் காரணத்தினால் மீண்டும் அதே நிலையை அடையாமல் இருக்கவும் முடியாது. எனவே விசேஷ கவனம் கொடுப்பதினால் மீண்டும் அனுபவத்தை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் நிரந்தரமாக மற்றும் சகஜமாக அடைபவர்களின் பட்டியலில் இருப்பதற்கு பதிலாக 2ஆம் நம்பர் பட்டியலில் வந்து விடுகிறார்கள். 3ஆம் நம்பரின் விஷயமோ அவருடைய வாழ்க்கை கதை எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசிக்கலாம். 3ஆம் நம்பரிலோ வரவே வேண்டாம் தான் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கை கதையை எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கியே செல்வதாக, அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய எப்பொழுதும் பிராப்தி சொரூபமாக அந்த மாதிரி உயர்ந்ததாக ஆக்குங்கள். இந்த நேரம் மேலே, அடுத்த நேரம் கீழே, மேலும் கொஞ்ச நேரம் மேலே, மீண்டும் கொஞ்ச நேரம் கீழே என்று அந்த மாதிரி ஏறுவது இறங்குவது என்ற விளையாட்டில் நிரந்தர அதிகாரத்தை விட்டு விடாதீர்கள். இன்று பாப் தாதா அனைவரின் வாழ்க்கை கதையை பார்த்து கொண்டிருந்தோம். எப்பொழுதும் ஏறும் கலை உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? மேலும் யார் இருப்பார்கள்? நான் எந்த லிஸ்டில் இருக்கின்றேன் என்று தன்னை பார்க்க முடியும் இல்லையா? இறங்குவதற்கான சூழ்நிலைகள், சோதனைகளோ அனைவரின் எதிரிலும் வரும். பரீட்சையின்றி யாரும் தேர்ச்சி பெற முடியாது. ஆனால் பரீட்சையில் சாட்சியாக இருப்பது மற்றும் தந்தையின் துணையின் நினைவு சொரூபம் மூலமாக முழுமையாக தேர்ச்சி பெறுவது அல்லது வெறும் தேர்ச்சி பெறுவது அல்லது கட்டாயத்தில் தேர்ச்சி பெறுவது என்று இதில் வித்தியாசம் வந்துவிடுகிறது. பெரிய பரீட்சையை சிறியதாக நினைப்பது அல்லது மிகச்சிறிய விஷயத்தை பெரியதாக நினைப்பது, இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. சிலர் சிறிய விஷயத்தை அதிகமாக நினைத்து வர்ணனை செய்து மேலும் சுற்றுப்புறத்தில் பரப்பியும் சிறியதை பெரியதாக்கி விடுகிறார்கள். மேலும் சிலர் பெரிய விஷயத்தையும் சோதித்து கூடவே மாற்றம் செய்தார்கள். மேலும் நிரந்தரமாக பலகீனமான விஷயத்திற்கு முற்றுப்புள்ளியிட்டு விடுகிறார்கள். முற்றுப்புள்ளி இடுவது என்றால் மீண்டும் எதிர்காலத்திற்கான முழுமையான ஸ்டாக்கை சேமிப்பது, வருங்காலத்தில் முழுமையாக தேர்ச்சி அடைவதின் அதிகாரி ஆகுவது.
எனவே நீண்ட காலத்து முன்னேற்றும் கலை உள்ளவர்கள் நல்ல எதிர்காலம் உள்ளவராகி விடுகிறார்கள். எனவே வாழ்க்கை சரித்திரத்தின் விசேஷமாக என்ன வைக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்கள். இதன் மூலமாக நிரந்தரமாக உங்களுடையது விசேஷ வாழ்க்கை கதையாகிவிடும். எப்படி சிலருடைய வாழ்க்கை கதை விசேஷ பிரேரணை கொடுக்கிறது, உற்சாகத்தை அளிக்கிறது, தைரியத்தை அதிகரிக்கிறது, வாழ்க்கை பாதையை தெளிவாக அனுபவம் செய்விக்கிறது. அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களின் வாழ்க்கை கதை, அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் அநேக ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் செய்விக்க வேண்டும். பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் நீங்களே செய்ய முடியும் என்றால் நாங்களும் செய்வோம் என்று அனைவரின் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் சப்தம் எழ வேண்டும். நாங்களும் முன்னேறி செல்வோம், நாங்களும் அனைவரையும் முன்னேற்றுவோம். அந்த மாதிரி பிரேரணை ஊட்டுவதற்கு தகுதியான விசேஷ வாழ்க்கை கதையை எப்பொழுதும் உருவாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? நல்லது. இன்றோ இரட்டை வெளிநாட்டினர் சந்திப்பதற்கான நாள். ஒரு பக்கம் வெளிநாட்டினர், இன்னொரு பக்கம் மிக நெருக்கத்தில் இருப்பவர்கள் மதுபன் நிவாசிகள். இரு பாடலின் விசேஷ சந்திப்பு இது. மற்ற அனைவருமே கேலரியில் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். எனவே வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மரியாதை வைத்து முரளியும் சொன்னார். நல்லது. சதா சந்திப்பு வாழ்க்கையின் சாரத்தை நடைமுறையில் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய விசேஷ சமிக்ஞைகளை தன்னுடைய வாழ்க்கையின் நிரந்தரமான வரதானம் என புரிந்து வரதானி மூர்த்தி ஆகக்கூடிய கேட்பது என்றால் ஆகுவது என்ற 2 ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவு சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய அன்பின் நன்றி கடனாக எப்பொழுதும் தடையற்றவர் ஆக்குவதற்கான சகயோகம் கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் அனுபவ மூர்த்தியாகி அனைவரிலும் அனுபவங்களின் விசேஷத்தை நிரப்பக்கூடிய அந்த மாறி தந்தைக்கு சமமான சம்பன்ன சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।